ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் நமக்கு மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடத்துலலாம் டிராக்டர் வண்டியை வச்சு தான் எல்லாம் சுத்தம் பண்ணணும் போல இருக்குது. இதெல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. யார் அந்த பக்கம் போறது? என்ன தோய்? நாங்க தானா? யாரு எதை தூக்கிட்டு போறீங்க? ஏதோய் நான் தான். அட சிவா, என்னடா எங்கடா போறீங்க? என்னது ஏ கண்ணு தள்ளியா? நொங்கு எடுத்துட்டு போறீங்களா? சரியா நான் தூரத்துல எதையோ தூக்கிட்டு போற மாதிரியே இருந்துச்சா, பம்பு சட்டைக்கு எதுவும் கழட்டிக்கிட்டு போறாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அதுக்கு தான் சத்தம் வச்சேன். வீட்டுல தான் பையன் நொங்கு வேணும்னு போட்டு உயிரா எடுக்கிறேன். அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வர வழியில நொங்கு இருந்துச்சு. 30 ரூபா அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியுமா? எதுக்குடா காசு கொடுத்து வாங்கணும்? வாடா நான் வெட்டியே கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது அப்படியே வெட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வரேன். அப்படியா? சரியா ஒரு 3-4 இருந்தா கொடுங்கடா எனக்கும். அங்க பிள்ளைங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்குதுங்க, அதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்களா? ஆமையா, அழகு, அப்புறம் என் மவ, என் பேத்தி எல்லாம் வந்திருக்காங்கயா. இனி இங்கதான் இருக்க போறாங்க. அதான் சரி பிள்ளைங்களுக்கு நொங்குனா பிடிக்குமேன்ட்டு தான் கேட்டேன். அம்பிட்டு தானே? டேய் அத பாட்டிக்கிட்ட குடுறா. இப்போ போப்பா, நானும் தர மாட்டேன். டேய் குடுடானா குடு, நம்ம போய் வெட்டிக்குவோம். எனக்கு ஒரு 3 இருந்தா போதியா, எனக்கு அதிகமாலாம் வேண்டாம். ஆடாமா அதெல்லாம் நான் மர ஏறி வெட்டிக்குவேன். டேய் பாட்டிட்ட குடுறா. எப்பா வந்து இப்படி தான் பண்ணுவா? ஏறு வெட்டனா மத்தவங்களுக்கு கொடுத்துருவேன். ஏறு, அது என்ன வெட்ட முடியாத பொருளா? குடுறா. ஐயோ பாவம்பா, பையன் ஓடுறான். இந்த எடுத்துட்டு போய் வேண்டாம். அட சின்ன பையன், அவன் அப்படிதாம்மா கிடப்பான். நீ எடுத்துட்டு போமா, நான் இந்த போற வழியில இருந்து வெட்டிக்கிட்டு போறேன். இந்த குமாரனுக்கு பின்னாடி மரத்துல இருக்குது, நான் வெட்டிக்கிறேன், நீங்க போங்க. இல்லப்பா பாவையா அழுதுகிட்டு போறான். அது இப்படித்தான் வர வலுவட்ட, ஓவர் வலுவட்ட. சும்மா அது வேணும் இது வேணும் நம்மள போட்டு நொய்யின்னு. நான் வெட்டிக்கிறேம்மா, நீங்க எடுத்துட்டு போங்கம்மா. சரியா? சரி, அவனே வீட்டுக்கு வந்து உன்னை உரிக்கிறேன் பாரு. ஐயோ பாவம் பையன், பொக்குன்னு போயிருப்பான். சோ என்னடா சொல்ற? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு வேற அன்னைக்கு வந்தாங்கல்ல, அங்கே வேற ஆள் வேற போட போகிறாங்கடா. நீ வேலைக்கு வான்னு கூப்பிட்டாங்க, அதான். அப்பாடா, தம்பி வெளியூருக்கு போற அப்படியா? மெட்ராஸுக்கு போயிட்டாருன்னா பரவாயில்லையே. நம்ம பிள்ளைய அங்கே அனுப்பிட்டு நம்மளும் அங்கிட்டு போய்க்கலாம். இவகிட்ட தினந்தோறும் ஏச்சும் பேச்சும் வாங்குறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கம்முனு இங்கே இருந்து தோட்டத்துறவ பாருங்க. அதான் நான் இருக்கேன்ல, தோட்டம் தரவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் போய் ஒரு வேலை வெட்டியை பார்க்கட்டும், போனா ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல. இப்ப என்ன நமக்கு குறை இருக்குது? என்ன குறை இருக்கு? இல்ல என்ன கடன் இருக்கு? இந்த வீட்டுக்கு மட்டும் தான் டியூ 30,000 கட்டுறான். வேற என்ன கடன் இருக்கு? எல்லாம் காட்டுல இருக்கிறதையும் எடுத்துக்கிறோம், மீதி எல்லாத்தையுமே இதுல விலைக்கு வித்துறோம். வருமானம் ஒரு அளவுக்கு வந்துருது. அப்புறம் என்ன கவலை? சொன்னா புரிஞ்சுக்க. ஆமாங்க சம்பந்தி, தம்பி வெளியூர்ல போய் வேலை செஞ்சா நல்லது தானேங்க. 1,00,000 ரூபாய் சம்பளம் சும்மாவா தருவாங்க? இங்க பாரு, உன்ன மாதிரி காசுக்காக புள்ளைய வெளியூருக்கு அனுப்புற புத்தி எனக்கு கிடையாது. காசுக்காக புள்ளைய எப்படி வேணாலும் நோண்டி திங்கணுன்ற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவ கிடையாது. என் பிள்ளைக்கு நான் ஊருப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இப்படி பிள்ளைங்களோட சொத்துல தான் உக்காந்து திங்கணுன்ற அவசியம் இந்த தங்கத்துக்கு கிடையாது. ஏம்மா, உன் வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டே தான் வருவியா? இல்லடின்னு உள்ளடின்னு இருக்காம அவங்க பேசும்போது அவங்க பேசுவாங்க, நீ வாயை மூடிக்கிட்டு நில்லு. எப்ப பார்த்தாலும் அசிங்க பிரசங்கி மாதிரி முந்திக்கிட்டு வந்துக்கிட்டு. இங்க பாருங்க, பிள்ளையெல்லாம் அங்க இங்கன்னு அனுப்ப முடியாது. அவன் கம்முனு வீட்டோட இருக்கட்டும். சும்மா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இத்தனை நாள் அங்க இருந்தேன், ஒழுங்கா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டான். விக்கிற விலைவாசிக்கு இவன் வாங்குற சம்பளம் அங்கேயே பாதியும் போயிடும். அப்புறம் எதத்தை வச்சு அவன் குடும்பம் நடத்துவாங்க? அதுவும் இல்லாம அந்த பிள்ளை மாசமா இருக்கா. இந்த நேரத்துல புருஷங்காரன் பக்கத்துல இருக்கணும். 1000 தான் அவன் எனக்கு ஆகாதவளாவே இருந்தாலும் புள்ளத்தாச்சி புள்ள பக்கத்துல இருக்கிறதான் புருஷன். நீங்க கம்முனு இருங்க. எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம சரின்னு தலையாட்டணும்ன்ற இது இருக்கு. அறிவு கட்டவளே, நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லடி, இதெல்லாம் சொல்லக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் இதை புடிச்சுக்கிட்டு பேசுவாங்கன்னு. உங்க அப்பன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? உனக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலப்போ. அடிச்சிருக்கா
அம்மா முதல்ல புரிஞ்சுக்கம்மா. நீ புரிஞ்சுக்க. இப்ப இப்படிதான் சொல்லுவாங்க. சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பிரச்சனை இல்லன்னு வாங்குங்க. அதுக்கப்புறம் நீ அப்படிதானே அப்படின்னு சண்டை நடக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சூடா சொன்னாங்கன்னு வையி மவளே அப்ப இருக்கிற நரக வேதனை வேற எதுலயும் இல்லடி. அம்மா அவர் படிச்சவருமா, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துல படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி அவங்க தெளிவா இருப்பாங்க. தனக்குன்னு வர மனைவி கிட்ட எந்த ஒரு இது இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதுவும் யாரையும் இதுக்கு முன்னாடி விரும்பி இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படிதானே அப்படிதானேன்னு அவங்க பல பல யோசனையில பேசுவாங்க. அதெல்லாம் தேவையாடி. ஏன்டி இப்படி பண்ணி தொலைற? அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேம்மா. நான் கூட எனக்கு இந்த கல்யாணத்தில் இவ்வளோ இது இருக்குங்கன்னு சொன்னப்போ கூட சரிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாசுவோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஐயோ ஆண்டவனே, மொத்த கண்டாவையும் ஒப்பிச்சு வச்சிருக்கே நீ. டா வள்ளி, இப்ப எதுக்கு நீ புள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கறவ? ஏக்கா நீயே பார்த்தலக்கா, மொத்தத்தையும் ஒப்பிச்சு வச்சிருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வராதாக்கா? இங்க பாரு, நீ நினைக்கிறதுதான் தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லினதுதான் நல்லது. நம்ம பாட்டுக்கு சொல்லாம விட்டு கல்யாண நேரத்துல அந்த பையன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணான்னு வையி அம்புட்டுதான். அதுக்கப்புறம் வேற வினையே வேண்டாம். என்னக்கா நீயும் போய் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்துல நான் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஏன்னா நம்ம இதை சொல்லாம மறைக்கிறோம்னு வையி அந்த பையனுக்கு ஏற்கனவே எடுக்க போன இடத்துல அந்த பையனை அடிச்சு துரத்தி இது எல்லாம் தெரியும். அதுவும் இல்லாம அன்னைக்கு வந்து கையை பிடிச்சி இழுத்து இவன் பொண்டாட்டின்னு இந்த விஷயமும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஒரு பையன் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானா அதை விட மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது அவனுக்கு முன்னையே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நம்ம புள்ள சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் போது அவனை மாதிரி தங்கமான பையன் வேற எவனும் இல்லை. நம்ம புள்ள முகத்துல இப்போ ஒரு தெளிவு தெரியுதா? தெளிவு தெரியுதா இல்லையா? இல்லக்கா பாரு, அவன் முகத்திலேயே தெளிவு தெரியுது. இது வந்து என்ன தெரியுது? நம்ம புள்ள மனசுல இருக்க எல்லா இதுவும் வெளியே வந்துருச்சு. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம கல்யாணமே பண்றோம் அப்படின்னாலும் அவனால நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுனாலுமே அந்த பையன் பாத்துக்குவா. அப்படி நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம். ரகுக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பையனா இருக்கான். அவனுக்கே நம்ம பிள்ளைய கட்டி வைப்போம். பிள்ளைக்கு நகை நட்டு போட்டு எப்படி கட்டி கொடுக்கறது அதை பத்தி யோசிப்போம். அதை விட்டுவிட்டு இந்த தேவையில்லாததெல்லாம் போட்டு ஒழுப்பிக்கிட்டு இருக்கா நீங்க. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராது. நான் இன்னைக்கு வந்து சரோசா கிட்ட போய் கேட்டேன். அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. இனிமே உன் பையனால எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவளும் சரி நான் என் பையனோட இன்னைக்கு ஊரை விட்டு காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. என்னக்கா சொல்றீங்க? ஊரை விட்டு காலி பண்றாங்களா? ஆமா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டா. நேத்தே வண்டி வந்திருக்கும், நான் கிளம்ப வேண்டியது. வண்டி வரலக்கா, அதனால தான் நான் போகல. இன்னைக்கு வண்டி ஏற்பாடு பண்ணிட்டேன், வந்துடும். அதனால நான் ஊரை விட்டே போறேன். இனிமே எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டா. ஐயோ அப்பா, இப்பதாக்கா நிம்மதியா இருக்கு. அது சரி, அந்த பையன் இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டானே. யாரு? அந்த பொறுக்கியா? அவன் சம்மதிப்பானா? சரியான சண்டையாம நேத்தெல்லாம். பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு மூட்டை முடிச்செல்லாம் அவ கட்டி வச்சதெல்லாம் பிரிச்சு எடுத்து போட்டு ஒரு வழி ஆக்கி விட்டானாமா வீடையே. யார கேட்டு நீ போகணும்னு முடிவு பண்ண? என்ன கேட்கணும்? அவ நான் எல்லாத்தையும் வித்துட்டேன், என்கிட்ட காசை கையில வாங்கிட்டேன், அப்படி இப்படின்னு அவ அதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ வந்தா வா, இல்லாட்டி இங்கிட்டே கடன் நோனையும் அப்புறம் அவனை வம்படியா கூட்டிக்கிட்டு போறேன்னு இருக்கா. ஐயோ சாமி, அட செய்யட்டும்க்கா, அட செய்யட்டும். அந்த தொல்லை போனாலே போதும், எனக்கு நிம்மதி. ஐயோ சாமி, எனக்கு அதை நினைச்சே ஒரு பக்கம் வருத்தமாவே இருந்துச்சு. ஐயோ பிள்ளைய கல்யாணத்தை வச்சிருக்கோமே, இந்த பொறுக்கி எங்கிட்ட இருந்து வந்து வம்புக்கு பண்ணிடுவானோ, சண்டை பண்ணிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அப்பா, போன உசுறுப்பதான் திரும்ப வந்திருக்கு. இனி எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். பிள்ளையோட கல்யாண வேலையை நம்ம ஆரம்பிச்சு பண்ண வேண்டித்தான். இனிமே கொஞ்ச நாளைக்காவது கல்யாணம் பண்ணி பிள்ளைய ஒருத்தர் கையில புடிச்சு கொடுக்கற வரைக்குமாவது உன் புருஷனை குடிக்காம இருக்க சொல்லு, சரியா? தானே பிள்ளைய பேசினா மட்டும் வாய்க்கிலேயே வக்கனையா பேசுவேன். அவனை குடிக்காத வைக்காதன்னு சொல்லுனா அதுக்கு மட்டும் இழுப்ப. என்னக்கா பண்றது? அந்த மனுஷன் என்னைக்கு கேட்டிருக்கிறது சொல்றத? கல்யாணம் முடியற வரைக்குமாவது கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. வாங்கயா வாங்க. ஐ நொங்கு
என்னக்கா எங்கிட்ட இருந்து நொங்கு வாங்குனீங்க? நான் எங்கம்மா நொங்கு வாங்கினேன், தோட்டத்துலாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு போய் பார்க்கலான்னு போனேன். போன இடத்துல இந்த நொங்கு எடுத்துட்டு போனாங்க இந்த பயலுக வெட்டி. சரி நம்ம வீட்லயே தான் பிள்ளைங்க இருக்கு, இதுங்க ஆசைப்பட்டு நல்லா சாப்பிடுங்கன்ட்டு சரி ஒரு 3 இது மட்டும் கொடுங்கயா அப்படின்னு அவன் ஒரு கொலையை கொடுத்து விட்டான், எடுத்துட்டு போங்கன்னு. அதை எடுத்துக்கிட்டு வந்தேன். வெட்டி எல்லாம் சாப்பிடுங்கய்யா. இந்த பெருசா இருக்க ரெண்டும் எனக்கு. வருவடி வருவேன், ஆளுக்கு ஒவ்வொன்றுதான் அப்படியே தூக்குவா காணாத கண்டவ மாதிரி. ஏன் உனக்கு வேணும்னா நீ போய் எடுத்துக்க, எனக்கு இது 2 வேணும்பா. ஏ அபி வந்தேன்னு வையி கையையும் காலையும் அப்படியே முறுக்கிடுவேன். என்னம்மா பாரு, அவங்க சாப்பிடறதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க, பார்த்தா இவளுக்கு ஆட்டம் கட்டுறத பாரு. எப்பயுமே பாட்டி வீட்டுல எது இருந்தாலும் நமக்கு தானே கொடுப்பாங்க, அதுக்குன்னு புள்ள இல்லாம இருந்தாங்க கொடுத்தாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு பிள்ளைங்க வந்தாச்சு, இனி வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஆத்தி ஆத்தி எதுக்கு பிள்ளைகளை ஏத்திக்கிட்டு கிடக்குறவ? கம்முனு இரம்மா, அதுக்கு சாப்பிடட்டும். இங்க என்ன எல்லாம் ஒன்னாவ சாப்பிட போறாங்க? எடுத்து சாப்பிடுங்கம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இருக்குது, அது என்ன இல்லாமையா கிடக்கு? இன்னும் பழக்கம் பழகுறேன்னு தெரியல. வீட்டுக்கு வா, வீட்டுக்குள்ள வச்சு உன்னை முடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு திட்டு வாங்கினியா? திட்டு வாங்கினியா? பெருசாக வேணும்னா பெருசா வேணுமா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. பாருமா, அக்கான்னு கூப்பிடாம எதிர்த்து பேசுறா. இவ பெரிய அக்கா சொக்கா போடி. வந்தேன்னு வையி போடி கீடின்றதுக்கு வாயை பிடிச்சி தச்சிருவேன். அம்மா என்ன மட்டும் திட்டுமா, இவ சொல்றது மட்டும் உனக்கு காதுலயே கேட்காதுல்ல. 2 பத்தி வெளிய ரோட்ட போறேன், கம்மனு போங்கடி எங்கிட்டு. என்னப்பா சொன்னாங்க? சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு மாறாதீங்க, பிள்ளைங்க படிப்பு கிட்ட போகும் அப்படின்னாங்க. இல்லைங்க எங்கிட்ட மாற மாட்டோம், இங்கதான் வேலை அப்படின்ட்டோம். சரியா சரியா, நான் கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ ஏது சொல்ல போறாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்னும் சொல்லலம்மா. அது அந்த டீச்சரு நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிட்டேன், பிள்ளைங்க படிக்கல வைக்கலன்னா அடிங்க, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆமாம்மா ஆமாம்மா, நம்ம தான் சொல்றது, நம்ம தான் படிக்கல, அவங்களாவது படிக்கட்டுமே. இருக்கட்டும் இருக்கட்டும், அதுதான் நல்லது. அப்பா வெட்டி கொடுங்கப்பா. வாரமா இந்த வாரம் இது வெட்டி தரேன். ஏய் நவரடி, வெட்டணும்ல. இது 2 அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க, இது 2 எனக்கு. தின்னி பண்டாரம் தின்னி பண்டாரம். பாவம்ல பிச்சு போடுறேன் பாரு 2 பேத்தையும். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கூட முடிஞ்சிரும் போல இருக்கு, ஆனா இவளுக்கு 2 பேரும் பிரச்சனையும் ஓயவே ஓயாது. அம்மா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருவோம். அப்பா வாங்கப்பா சாப்பிட. இந்த வாரம்பா வாரம்பா. அப்பா பாத்ரூம் போகுது, கண்ணு நல்லா பளீர்னு இருக்கு. அப்பா என்ன பனிய நல்லா ஓட்ட ஓட்டையா இருக்குது? அது ஒண்ணும் இல்லையா, சும்மா இன்னும் சும்மா. நான் போன தடவை வரும்போது தானே 2 பனியன் எடுத்து கொடுத்தேன், அதுக்குள்ளே இப்படி கிழிஞ்சு போய் கிடக்குது. கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு தான் அங்கிட்டு இருந்து வந்தீங்களா நீங்க? இல்லடா தம்பி, நேற்று தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ வேற அங்கே போகலன்னு சொல்லிவிட்டியா, அதனால அறக்க பறக்க அப்படியே இருந்த சட்டையை மாட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட போகாம மோட்டர் பம்பு செட்ல இருந்து குளிச்சுவிட்டு அப்படியே ஓடி வந்தேனா, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஏன் தோட்டத்துல வேலை செஞ்சா நல்ல பனியனை போடக்கூடாதா? அப்படி கிழிஞ்ச பனியன் தான் போடணுமா? ஐயோ இல்லடா, அந்த வண்டி கடிச்சு கடிச்சு வச்சு இப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் செல்ஃபுல எல்லாம் துணியை மடிச்சு வைக்கிறான், பீரோ இல்லைல்ல, அதையா. ஸோ அதுக்கு ஒரு கபோர்டு போடலான்னு பார்த்தா நேரமே அமைய மாட்டேங்குது. அதுக்குன்னு இப்படியா வருவீங்க? ஏன்பா நீங்க? சரிடா, இதுல என்னடா இருக்கு? சரி சாப்பிடுவோம். சரி உட்காருங்க. பா இட்லி இருக்கு, தோசை இருக்கு, சிக்கன் ரைஸ் இருக்கு, முழுக்கோழி வறுவல் இருக்கு, இலை புரோட்டா இருக்கு, என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்கப்பா. ஆத்தாடி ஆத்தா, என்ன ராத்திரி நேரத்துல எதுக்கிட்ட இன்னும் இது வாங்கி வச்சிருக்கிற? இல்லப்பா, ராத்திரி நேரத்துல நீங்க சோறு தான் சாப்பிடுவீங்க, இங்க சோறுலாம் கிடைக்காது, அந்த சிக்கன் ரைஸ் தான் கிடைக்கும். அதான் என்ன சாப்பிட்றீங்க எது சாப்பிட்றீங்கன்னு தெரியல, அதான் இட்லி தோசை ரைஸு இலை புரோட்டான்னு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எது வேணுமோ வச்சு சாப்பிடுங்கப்பா. எதுக்குடா இம்புட்டு தண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? இருக்கிறது 2 பேர், அம்புட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். நானும் நினைச்சேன், என்னடா 2 இட்லி வாங்க போனவன் இவ்வளோ நேரம் ஆகுது, 2 இட்லியை கட்டி கொடுக்கறதுக்கா இம்புட்டு நேரம் பண்றாங்க அந்த ஹோட்டல்ல அப்படின்னு நினைச்சேன். இவ்வளவும் நீ வாங்கி வச்சிருக்கியா? ஏன்டா தம்பி கம்முன்னு இருக்க முடியாத உன்னால? நம்ம ஊர்ல இதெல்லாம் கிடைக்காது, இங்க இதெல்லாம் கிடைக்கும். சாப்பிடுங்கப்பா. வெறும் 2 இட்லியை மட்டும் சொல்லி இருந்தா போதும், இதுக்கெல்லாம் ஊறப்பட்ட பணம் செலவாயிருக்கும். யாருக்கு செலவு பண்ணேன்? எல்லாம் என் அப்பாவுக்கு தானே. நீங்க சாப்பிடுங்க. சின்ன வயசுல உடனே நான் சாப்பிட வச்ச அழகு பார்த்தேன், இப்ப நீ என்னைய அழகு பாக்குறியா?
சாப்பிடுங்கப்பா சும்மா. சரி நீயே உட்காரு, நீ எதுக்கு நின்றுகிட்டு இருக்கவன்? வயிறார சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா ஆமா, நான் இம்புட்டையும் தின்னேன்னு வை, அப்புறம் வயிறு வீங்கி போயிடுண்டா சாமி. உக்காரு உக்காரு, நீ உட்காந்து சாப்பிடு. இட்லி தோசை எப்பயுமே நீங்க சாப்பிட்றது தானே. இந்த இலை புரோட்டா, சில்லி ரைஸ் அதை சாப்பிடுங்க, அதை கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் நமக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்ல. இதெல்லாம் சாப்பிட்டா காடு கண்ணீரை வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் வேலை பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் இங்க சாப்பிட்டுட்டு வேலை யாருமே பார்க்கலையா? இல்லடா தம்பி, ஏதோ பழைய சோறு இருந்தா கூட தயிரை கரைச்சிட்டு குடிச்சு விடுவேன். 2 இட்லி இருந்தா கூட போதும், ராத்திரியை ஓட்டி போடலாம். இம்புட்டு வாங்கி வச்சிருக்கியடா, அதுதான். ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, சாப்பிடுங்க. எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கா? சும்மா சொல்லக்கூடாதுடா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீ பார்த்துக்கிட்டே இருக்காம சாப்பிட்டு சாப்பிடு. சரிப்பா. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா, ப்ராஜெக்ட் வேற இருக்கு. நான் போலீங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்காதுமா. அதுவும் இல்லாம சும்மா இங்க இருந்து யார் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பா? அங்க போனா வந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஏண்டா அந்த 1 லட்சத்தையே நம்ம இங்க சம்பாதிச்சிடலாமே. நம்ம கிட்ட என்ன காடு கிடையா? இல்ல எல்லாமே தானே இருக்கு, அப்புறம் என்ன? ஐயோ அம்மா சொன்னா கேளுங்கம்மா. இந்த வாய் வயிறுமா பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு என்னடா இங்க இருந்து அங்க போய் சம்பாதிக்கிறேன் அங்க போய் சம்பாதிக்கிறேன்னு? ஏமா இங்க வேலை வாய்ப்பு இருந்தா பண்ண மாட்டாங்களா? இதனாலதான் நாங்க போறேன்னு சொல்றேன். என்ன குரல வசத்துற? யாரு சொன்னா புரிஞ்சுக்க தங்கம், பையன் அங்கிட்டு போகட்டும். என்னங்க நீங்களும் காசு காசுன்னு அழைச்சிட்டு இருக்கீங்க? நமக்கிட்ட தான் காடு வேறன்னு எல்லாம் இருக்குல்ல. அவன் தனியா தான் போய் சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கு? எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தா மாசம் ஒரு அமௌண்ட் பல்கா கிடைச்சிருக்கும். இப்ப அதுலயும் ஜெயிக்கல, அதுக்குன்னு பையனை வெளியூருக்கு அனுப்பி காசு சம்பாதிக்க வச்சா ஊர்க்காரவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கல, அதான் பையனை அனுப்பி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மாட்டாங்க. வாடகை காலம் எத்தனை நாள்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குன்னு ஒரே ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கான். இத்தனை காலம் தான் அவன் ஹாஸ்டலு கீஸ்டலுன்னு அப்படியே அவன் வாழ்க்கை ஓடி போச்சு. இனிமேலாவது நம்ம ஒரு வீட்டோட அவனுக்குன்னு ஒரு குடும்பம்னு ஆகி போச்சு. இருக்கட்டுமே. கெட்டெல்லாம் முடிச்சவன் தானும் படுக்க மாட்டா, தண்ணியும் படுக்க மாட்டா. அவரால் அங்கே போய் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் வச்சு நல்லா மெட்ராஸில் அம்புட்டு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி அவள் வந்து சொன்னான். அந்த மாதிரி நம்ம பிள்ளையும் பெரிய இடத்துல வாழ வச்சிடலான்னு பார்த்தா இவ காலத்துல எரும மாட்டு சாணியை தான் அல்ல வைப்பா போல இருக்கே. அம்மா எந்த விஷயத்த வேணாலும் நான் கேட்போம்மா. இந்த விஷயத்துல நான் எடுக்கிற முடிவு தான்மா. அதுவும் இல்லாமல் ஹெச்ஆர் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம போகாமல் போயிட்டோம்னா பின்னாடி வேற யாருக்கும் அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் உள்ளதும் போச்சுன்னா நல்ல கண்ணான்னு ஆயிடும். ஏண்டா நான் வேணான்றேன், எவனாவது பிடிச்சி அந்த வேலையை எடுத்துக்கிட்டு போட்டுன்றேன். அம்மா கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன்மா, அப்படியெல்லாம் என் வேலையை அப்படி தூக்கி வீசிட முடியாது. நான் போறேன்னா போறேன், அவ்வளோதான். தேவையில்லாதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கம்மா. அப்படி போடுங்க மாப்பிள்ள. இப்பதான் அவன் மூஞ்சில ஈ ஆடலை. கேட்ட முடிச்சவன். பிள்ளைங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற தாயை பார்த்துருக்கேன். புள்ள நல்லாவே வாழக்கூடாது, முந்தானியில முடிச்சு வச்சுக்கணுன்ற தாயை இப்பதான் பாக்குறேன். பார்த்தீங்களாங்க எம்பிட்டு திமுற அவன் பேசிட்டு போறான்னு. என்னைய பார்த்தா அம்மானு கூப்பிடுறதுக்கு கூட பயப்படுற பையன் இன்னைக்கு என் மூச்சு முன்னாடி நின்று எப்படி பேசிட்டு போறான்னு. அது ஒன்றும் இல்லை, வேலையிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கம்மா. அதான் அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டு போறான். மற்றபடி உன் மேலையெல்லாம் அவனுக்கு மரியாதை அதிகம். ஆமா ஆமா, மரியாதை அதிகம்னு தான் பெத்த தாய் எப்படி பேசிட்டு போவான். யாரு முன்னாடி பேசுனா நம்ம சம்பந்தி தானே, வேற யாரு? விடு, பாத்துக்கலாம். சரியா? நான் சொல்றதையே கேட்காதீங்க. காடு கரணி எல்லாம் இருக்கு. அப்படி இருந்து வெளிநா ஊர்ல போய் சம்பாதிச்சு இந்த வீடு நிறையணும். என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த நேரத்துல காலடி எடுத்து வச்சாலும் அவ வீடு மாதிரி இந்த வீடும் நிம்மதி இழந்து பிள்ளைய தொலைச்சுதான் நிக்கணும் போல இருக்கு.